மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மக்களே, நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நான் இப்போ போடுற வீடியோக்கும் இன்றைக்கி சாயந்தரம் போட போகிற வீடியோக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சாயந்தரம் போட போகிற வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது கிளியராக புரியும். சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம தளபதி இப்போ பெரம்பூரில் களம் இறங்க போகிறதா பல நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதியிலேருந்து, அதாவது சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறது தான் தகவல். இது எனக்கு தெரிஞ்சு 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் 29ஆம் தேதி அவர் சூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி அவருக்கு கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. 27. ஸோ இந்த 27 ஸ்டார்ட் பண்ணதில் அவருக்கு இஷ்யூஸ் வந்தனால மேபி இந்த 27 விட்டுறதான்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வருது. ஏன் சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாமே நினச்சா, நம்மளுடைய முதல் பிரச்சாரத்தை மக்கள் சந்திப்பை ஆரம்பித்ததே சனிக்கிழமை தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சனிக்கிழமை ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அவருக்கு பிரச்சனை. ஃபஸ்ட்டு திருச்சியில் அந்த ஒரு 10-15 கிலோமீட்டர் போய் சேர்கிறதுக்கே ஒரு 5-6 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா அரியலூர், அப்புறம் கடைசியில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரம்பலூர் போக முடியல. 3 இடம் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம். ஸோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் சும்மாவாக போச்சு 2வது வாரம். 3வது வாரம் உங்களுக்கு தெரியும் நாமக்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரூர். ஸோ கரூரோட நம்ம நின்றுச்சு பயணம். ஸோ அதனால் சனிக்கிழமையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மேபி 29 சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டே அப்படின்னும் போது எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. அதுவும் பெரம்பூர் சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னும் போது சென்னை மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் தளபதி என்ன பேச போகிறார், வைக்க போகிறாருன்னு பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 29 ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்படி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. அது மிஸ் ஆச்சுன்னா இப்போ இந்த மாதம் முடிஞ்சுட்டு அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில், அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்னப்பா அவர் நாம் தமிழர் சீமான் பார்த்தீங்கன்னா அவர் கேண்டிடேட்டை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போய் எல்லா இடத்தையும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ, ஆனால் போகிறாரு. நம்ம இன்னும் அதை பற்றிலாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம மேனிஃபெஸ்டோ என்னென்னு தெரியல, மொத்த கேண்டிடேட்ஸ் யாருன்னு தெரியல. ஆனால் விஜய் அவர்களும் களத்தில் இறங்கலை. முன்னாடி தான் ஓகே எங்களுக்கு வெளில போட மாட்டேங்கிறாங்க, எஸ்ஓபி இருந்துச்சு, அதனால் மக்கள் சந்திப்பு நிகழ்த்த முடியல அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிகளுமே சொன்னிச்சு. ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்ததுக்கப்புறமா இந்த எஸ்ஓபிலாம் கிடையாது இல்லை. அப்போ தாராளமாக விஜய் அவர்கள் இறங்கி களத்தில் இறங்கி மக்கள் கூட சந்திக்கலாமே அப்படின்ற பல கேள்வி உங்களுக்குலாம் இருக்கும். அந்த கேள்வி நியாயமானது தான். ஆனால் இதற்கு ஒரு காரணம் இருக்குது, ஏன் இந்த டிலே அப்படின்றதுக்கு. இந்த எலெக்ஷனில் நமக்கு எது ரொம்ப முக்கியம்? நல்லா சொல்லுங்கள், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இந்த எலெக்ஷனில் நமக்கு எது ரொம்ப முக்கியம்? இந்த எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சிக்குமே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஓட்டு, மக்கள் போடக்கூடிய அந்த ஓட்டு. அப்போ இந்த ஓட்டை மையப்படுத்தி தான் நம்ம இனி பிரச்சாரம் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இந்த திமுக விமர்சித்தோ இல்லை அதிமுக விமர்சித்தோ இல்லை பிஜேபி விமர்சித்தோ நம்ம பிரச்சாரம் பண்ண போகிறது கிடையாது. தளபதி அவர்கள் அதை மேலோட்டமாக பண்ணாலும் நம்மளுடைய கோர் ஐடியாலஜி என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு நேரம் தான் இந்த 30 நாள். அப்போ இந்த 30 நாள் நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மக்களுடைய ஓட்டை நம்ம வாங்குறதுக்கு அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இவங்க கூட சண்டை போடுறதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போ தமிழக வெற்றிக் கழகத்துடைய அடிப்படை தேவை என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது மக்களுடைய ஓட்டு. பட் எந்த மக்களுடைய ஓட்டு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி தளபதியை ஆதரிக்கக்கூட எல்லா இளைஞர்களும் சரி, எல்லா பொதுமக்களும் சரி தளபதிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய ஐடியாலஜி என்ன ஏதுன்றது பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இப்போ மகளிர் தினத்தப்போ வாக்குறுதி கொடுத்தாங்களே, அந்த வாக்குறுதி எல்லோரும் உட்காந்து ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்களா? இல்லை. சரிப்பா, எல்லா கட்சிகள் மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, பெண்களுக்கு நிறையா சலுகைகள் கொடுக்குறாருன்னு சொல்லி இது பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நபர்கள் எல்லாருமே தளபதிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் நம்ம இப்போ யார்கிட்ட ஓட்டு வாங்கணும்
அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள்லாம் யாருக்கிட்ட ஓட்டு வாங்க முடியாமல் திணறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வயதானவர்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இந்த திமுகவின் அதிமுகவின் அடிப்படை தொண்டராக இருக்கிறவங்க, இல்லை அதே மனநிலைமையில் இருக்கிறவங்க தான் உங்களால் மாற்ற முடியாமல் நீங்கள் திணறீங்க. அவங்கக்கிட்ட உங்களால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கன்வே பண்ணி அவங்கள வந்து நம்ப வைக்க முடியல. ஸோ இதுதான் நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இதே பிரச்சனை தளபதி அவர்களுக்கும் இருக்கும்ல. அப்போ அதுக்கு இந்த 2 பிரதான கட்சிகள் இருக்குது தெரியுமா, இந்த 2 பிரதான கட்சிகளுக்கும் மேலே நான் தான் பெட்ரு அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரி இந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு 2 கட்சிகள் மேலே, அதாவது திராவிட கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே, இது மேலே தான் அவங்களுடைய எண்ணம் பூரா இருந்தாலுமே, ஆனால் புதுசாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சி கண்டிப்பாக இன்றைக்கி அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கும். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கும். என்ன வந்து சொல்லிட போகிறாரு, அப்போ பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும். அப்போ இந்த எதிர்பார்ப்பை தூண்டணும். இது ஒரு டாக்டிக்ஸ். அப்போ இங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுடைய வாக்குறுதி என்ன, அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற இந்த எண்ண ஓட்டத்தை மக்கள் மனசில் இப்போ அவர் விதைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு சைடு நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் ஒரு சைடு பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு. அது பெரும்பான்மையான மக்கள் அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. சீமானுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கொள்கை அடிப்படையில் போகக்கூடிய, அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை வந்து கைத்தட்டி வரவேற்பாங்க, சிரிப்பாங்க, அதோட போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்றது அவருக்கே தெரியும். பட் 2 பிரதான கட்சிகளுடைய வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மக்களுக்கு தெரியும், திமுக வந்தால் இதை தான் சொல்லுவாங்க, அதிமுக வந்தால் இதை தான் சொல்லுவாங்க. அவன் 1000 ரூபா தரேன்னு சொன்னால் இவன் 2000 ரூபா தரேன்னு சொல்லுவான், அவன் மிக்சி தரேன்னு சொன்னால் இவன் கிரைண்டர் தரேன்னு சொல்லுவான். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக தெரியும் திமுக அதிமுகவுடைய வாக்குறுதிகள் என்னவா இருக்கும் அப்படின்றது. பட் இங்கே அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகுது, விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார். ஸோ இந்த க்யூரியாசிட்டி டெவலப் ஆகி பீக்கில் நிற்கும் போது நம்ம போய் அடிக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, என்ன தான் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் கிரிக்கெட்டில் இருந்தாலுமே தோனி இறங்கும் போது ஒரு மவுஸ் இருக்கா, தோனி இறங்குனா ஒரு கிரேஸ் இருக்கா, அது 4வது பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், 5வது பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், எப்போ இறங்கினாலும் அதுவும் கிளைமேக்ஸில் ஃபினிஷிங் டச்சில் தோனி அடிச்சுக்க ஆள் உண்டா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் அந்த க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிரிக்கெட் பார்க்கும்போது யோ இறங்கியா, எப்போ இறங்குவா, ஐயோ இறங்கியான்னு. ஆனால் கடைசியில் இறங்கி அந்த 6 அடித்து அந்த மேட்சை வின் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்குமா, அதே மாதிரி டாக்டிக்ஸ் தான் இங்கே விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ இங்கே ஆல்ரெடி பில்டப் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து பில்டப் இல்லையே, எலெக்ஷன் டயத்தில் இது டிமோட்டிவேட் தானே ஆகும், இவர் ரொம்ப ஆக்டிவே இல்லாமல் இருந்தால் மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன இப்பயே இப்படி இருக்கிறாரு, எலெக்ஷன் டயத்துலேயே இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு, இவர் வந்து நாளைக்கு சேம் ஆனால் என்ன பண்ண போகிறான்னு நெகட்டிவாக தானே இம்பாக்ட் ஆகும். என்ன பிரதர் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்க மீடியாவில் காட்டுற மாதிரி மக்கள் எல்லாமே எப்போ பார்த்தாலும் போராட்டத்தை தூண்டுற தலைவரையோ இல்லை எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை கிரியேட் பண்ணுற தலைவரையோ அவங்க விரும்பலை. சொல்யூஷன் கொடுக்குற தலைவரை தான் அவங்களும் விரும்புகிறாங்க. ஆனால் அதை மீடியா பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணாது. இப்போ எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணுறவங்க இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்கள களத்தில் வந்து என்ன பண்ணான்னு கேட்குறவங்கள தான் போய் மீடியா வீடியோ எடுத்துகிட்டு வந்து நமக்கு போடும். இதை தான் மக்களும் டிவியில் பார்ப்பாங்க, டிபேட்லையும் இதை தான் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அவங்களும் இதை பார்த்துட்டு ஆமாம் என்னத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி போவாங்க. அப்போ இங்கே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் வர்றாரு, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்பாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ விஜய் அவர்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டார். இந்த சைடு இந்த 2 கட்சிகளும் இப்போ அவங்களும் இன்னும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவங்களும் இன்னும் பெருசாக தேர்தல் அறிக்கைலாம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சில தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு வந்து முதியோர்களுக்கு 2000 ஊக்கத்தொகை, அப்புறம் 3 சிலிண்டர் வருஷத்துக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ திமுக வந்தால் என்ன செய்ய போகுது, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த கட்சி உடன்பாடு சீட்டு உடன்பாடு இன்னும் முடிஞ்சபாடு இல்லை. ஸோ அவங்களும் இறங்கணும். அப்போ இந்த 2 பேரையும் விஜய் அவர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் என்ன தாண்டா பண்ணுறீங்க, சரி நீங்கள் பண்ணுறதுக்கு மேலே நான் பண்ணணும் அப்படின்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இவங்க டிலே பண்ணிகிட்டே இருக்கிறது நமக்கு கொஞ்சம் டிலே தான் ஆகுது. பட் ரொம்ப நாள் நம்ம அதுக்காக டிலே பண்ண முடியாது அவங்களால. பட் இந்த ஒரு மாதம் தான் நமக்கான டைம். நேரத்தில் இந்த 1 மாதம் நமக்கான டைம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் இத்தனை பேர் களத்தில் இறங்கி கற்றுனாலும் தளபதி களத்தில் இறங்கி பேச வந்தார்னா அவர் வீட்டில் கிளம்புறதுலேருந்து திருப்பி அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் யாரோட நியூஸு டிவியில் ஓடும் அப்படின்றது நல்லாவே தெரியும். இனி அடுத்த 1 மாதத்தில் இவங்க பல டிபேட் வைக்கலாம், பல என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் விஜய் அப்படின்ற இந்த மனிதரை டிவியில் காட்டாமல் இவங்களால ஒரு நாள் கூட ஓட்ட முடியாது. இவர் இறங்கிட்டார் ஃபீல்டில் அப்படின்னா அன்னையிலேருந்து கண்டினியூஸாக அவர் ஃபீல்டில் தான் இருக்க போகிறார் அப்படின்னா
ஒரு நாள் கூட இவங்கனால விஜய் அவர்களை மூஞ்சியில் அந்த டிவியில் காட்டாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு காசு. அப்போ அடுத்த ஒரு மாதத்துக்கு மக்கள் யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஸ்டாலினையோ இபிஎஸ்சியோ சீமானையோ கிடையாது. அடுத்த ஒரு மாதத்துக்கு கண்டினியூஸாக அவங்க பார்க்க போகிறது விஜய் அப்படின்ற அந்த முகத்தை, அவர் பேசக்கூடிய விஷயங்களை. இது அவங்க தவிர்க்கணும்னு நினச்சாலும் தவிர்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. தளபதி களத்தில் இறங்கிட்டார் அப்படின்னா அது நம்ம ஏரியா, அது நம்ம கிரவுண்டு. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது பெரம்பூராக இருந்தாலும் சரி, பெரம்பலூராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்க கன்னியாகுமரியில் மூலையாக இருந்தாலும் சரி, எங்கே இறங்கினாலும் அவர் தான் மீடியா, அவர் தான் பொலிட்டிக்கல் லீடர், அவர் தான் எல்லாமே. அதனால் இந்த வாட்டி கடைசி நேரத்தில் போய் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் மக்கள் மனசில் இன்னும் போகும், ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம மக்களுக்கு முன்னாடியே போய் சொன்னோம்னா மறந்துடுவாங்க, மறக்கடிச்சிருவாங்க. இந்த மீடியாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா தளபதி சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து போடாமல் மறக்கடிச்சிருவாங்க. ஸோ மறக்கடிக்கக்கூடாது அப்படின்னா இவர் கண்டினியூஸ் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ இவர் கண்டினியூஸாக ஆக்டிவாக இருக்கணும்னா அதற்கான திட்டங்கள் கரெக்டாக எல்லாம் கையில் வரணும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே அங்கே ரெடியாக இருக்கும் தமிழ் வெற்றி களத்தில். ஸோ இதோடு அவர் களத்தில் இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கனால இவர் அவாய்ட் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் மீடியானால் இவங்க அவாய்ட் பண்ண முடியாது. லைவ்லேருந்து எதாக இருந்தாலும் இவரை காமிச்சு தான் ஆகணும். இவனை காட்டாமல் நீ இருக்கவே முடியாது அவங்களால. அது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொன்னேன் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில், இன்றைக்கி வரப்போகிற ஈவினிங்கில் ஒரு வீடியோவோட இந்த வீடியோ கனெக்ட் ஆகும். என்ன தான் களம் நம்மளதாக இருந்தாலும் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, அதுக்கான பதிலை நம்ம கொடுத்தாகணும்ல. கேஸ் இப்போ உங்களுக்குள்ளே இருக்க பல கேள்விகளுக்கு ஒரு ஆன்சர் தெளிவு கிடச்சிருன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இப்போ நான் கிளம்புறேன். சாயந்தரம் பார்க்குறேன். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.